இந்தியாவின் நட்சத்திர கிரிக்கெட் பிளேயர் துரப்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு அறிவிச்சிட்டாரு. இன்னும் போதும், அவ்வளோ என்னோட கேரியர் இது பண்ணிக்கிறேன். டெஸ்ட்டு, ஒன் டே, 2020 இல்லை சர்வதேச போட்டிகளில் கூட இதுலேருந்து நான் ஓய்வு, இனிமேல் விளாட மாட்டேன், ஐபிஎல் மட்டும் விளாடுவேன், ஐபிஎல், டிஎன்பிஎல் இந்த மாதிரி இது விளாட போகிறேன்னு சொல்லிட்டாரு. உடனே எல்லாரும் சந்தோஷம். ஒரு வழியாக நல்ல வழியாக ஓய்வு அறிவிச்சிட்டாருப்பா, பெருமையோடு போயிட்டாருப்பா. அதிக விக்கெட் எடுத்தவர், 500 விக்கெட்டுக்கு மேலே டெஸ்ட்டில் வாங்கினவர், நிறைய தடவை மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினது அஸ்வின். என்ன விட்டுருந்தா இன்னும் கொஞ்ச நாள் விளையாண்டா கும்ப்ளே சாதனையை முறியடிச்சிருப்பாரு. ஆனால் 2வது இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி அஸ்வின் எல்லாரும் புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சென்னையை சேர்ந்தவர், நம்ம மன்னன்டா, நம்ம மண்ணை சேர்ந்தவர் அப்படிலாம் சொல்லி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு குரூப் என்ன சொன்னா, நான் தமிழர் கட்சி தம்பியை என்ன சொல்கிறாரு, அவர் தமிழர் கிடையாது, அவர் ஐயர், அவர் பிராமணர், அவர் வட இந்தியாவை சேர்ந்தவர், அவர் தமிழ்நாட்டுக்காரே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்டா எந்த ஏரியாவில் இருந்தனால, எந்த ஜாதியாக இருந்தாருன்னா எல்லாரும் நல்ல பிளேயரு, திறமையான ஆள்லாம் இருந்துட்டு போகிறாரு. ஆர்பி சிங்கு, ராபின் சிங்கே ஏதோ கொல்கத்தாக்காரா எங்கேயோ, அவரே தமிழ்நாட்டு டீமில் விளாண்டாரு. தமிழ்ந்தே அவர் நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் இன்னவரையும் தமிழ்ந்தேன்னு சொல்கிறான். நல்லவராக இருந்தாரு, விளாடுறாரு, நம்ம சார்பாக விளாண்டுட்டு போகிறாரு. உங்களுக்கே அதில் இதாகுது அப்படின்னா சீமானே போய் கிரிக்கெட் விளாடணும். ஆனால் சீமானே கிரவுண்டு பக்கம் போனாலே 12 6 அடிச்சிருப்பேன் ஒரு ஓவருக்கு. ஒரு ஓவருக்கு 680 ரன் அடிப்பேன், 660 ரன் அடிப்பேன் ஒன் டே மேட்ச்சில் அப்பெல்லாம் சொல்லி புழுத்துவார், ஏமாத்துவார், கதை சொல்லுவார். தம்பிக்கு அதையும் நம்பி விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாருங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பேசக்கூடாது. ஜாதி எதுலையும் பார்க்குறது, விளையாட்டில், அரசியலில் பார்க்குற, படிப்பில் பார்க்குற, விளையாட்டில் பார்க்குற, எல்லாத்துலேயும் ஜாதியை பார்த்து அப்படி இனத்தாண்டா கொண்டு போக போகிறீங்க. சீமான் தம்பிகளா, ஒரு பக்கம் ஜாதியை ஒழிக்க போகிறான், மொழியால் இணைவோம், நாமெல்லாம் தமிழர்னு சொல்கிற, இன்னொரு பக்கம் குடிப்பு நம்ம சொல்லி ஜாதியை கொண்டு வர, திருந்தி தொலைங்கடா. தமிழ்நாட்டில் நிம்மதியாக எல்லாரும் தாயா பிள்ளையா எல்லா ஜாதிகளும் ஒற்றுமையாக பழகிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன்டா ஜாதியை கொண்டு இது பண்ணுற? அதுவும் ரவிச்சந்திரன் அஸ்வின் நல்ல பிளேயரு. அவர் ஜாதியை பற்றி எதாவது காட்டியிருக்காரா, ஏதாவது பேசியிருக்காரா? அது அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, யூடியூப் சேனல் உண்டு, கிரிக்கெட் கிரவுண்ட் உண்டுன்னு இருக்காரு. அவரை போய் ஜாதியை பார்த்து பேசலாம் ரொம்ப அநியாயம். சீமான் தம்பிகளா, தெரிஞ்சு தொலைங்கப்பா. வணக்கம்.